சயின்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி போலீஸ் ஃபைனலா திக்கு தில்லாடி இந்த அயோக்கிய நாயை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. அதாங்க அந்த விளாத்திக்குள்ள மாணவி +2 மாணவி வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சான்னு சொல்லிட்டு ஒருத்தவனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. இவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரன் சொல்லிட்டு இந்த நாயோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரி, எப்படி போலீஸ் வந்து பிடிச்சாங்க, எப்படி இதை வந்து என்ன சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்துடலாம். நிமிஷத்துல உங்களுக்கு இந்த வீடியோவை நான் புரிய வைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா +2 எக்ஸாம் 12வது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து இயற்கை அதாவது வந்து பாத்ரூம் போறதுக்காண்டி வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. வெளியே வந்து ஒரு மறைமுகமான இடத்துல வந்து பாத்ரூம் வந்து போயிருக்காங்க. அந்த ஒரு டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். பெற்றோர்களுமே வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து தேடுறாங்க, மாணவி வந்து ஆளை காணோம். அவங்களோட அந்த பொண்ணுன்றது வீட்டுக்கு வரல, அவங்க வந்து பாத்ரூம் போனவங்க என்ன பண்றாங்க, உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க. சரி, எவ்வளவு தேடினாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த குளத்தூர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்துல வந்து அந்த ஊர் தான் வந்து இருக்கு, அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க இருந்த போலீஸார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல எங்களால இது பண்ண முடியாது, நீங்க விளாத்திக்குளம் உமன் ஸ்டேஷனுக்கு வந்து போங்க, மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஏன்னா வந்து இவங்க வந்து உமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுறாங்க. உடனே வந்து இந்த பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிராவலிங் போறாங்க. போய் அங்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி போறாங்க. பட் அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க வந்து தப்பாவும் பேசுனதா வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்டது. உன் மகன் வந்து ஓடி போயிருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரியே பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க அதாவது விளாத்திக்குளத்துல உள்ள இந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து குளத்தூருக்கே போங்க, அங்கேயே போங்க, அங்கே வந்து கேஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து திருப்பி இவங்களை வந்து குளத்தூருக்கு வர சொல்லி குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து எப்ப எடுக்கிறாங்கன்னா, இந்த சம்பவம் அதாவது அந்த ஒரு பொண்ணுன்றது காணாம போய் 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் 14 மணி நேரம் கழிச்சு இந்த கேஸ்ன்றது எடுக்கப்படுது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த போலீசார்கள் இவ்வளவு நேரம் தாமதிச்சது, ஏன்னா உயிரோடையாவது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிரோடையாவது காப்பாத்தி இருக்கலாங்க. இந்த ஒரு 14 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கேஸ் எடுத்திருந்தாங்கன்னா, அப்புறம் அந்த பொண்ணோட பெற்றோர்கள் இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாடியை நாங்க வாங்க மாட்டோம். பாடி வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அடுத்த நாள் 11ஆம் தேதி காலையில அவங்க அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் வந்து காட்டுக்குள்ள வந்து கிடைச்சிது. ரொம்ப பலத்த காயங்களோட அந்த பொண்ணோட நெகக்கீரல்களோட அந்த பொண்ணோட உடம்பு வந்து கிடைச்சிது. அந்த பொண்ணோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டமே வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. பண்ணிட்டு பாடி வந்து நாங்க வாங்க மாட்டோம், நாங்க போராட்டத்துல ஈடுபட போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பெற்றோரும் வந்து போராட்டம் ஈடுபட்டாங்க. ஏகப்பட்ட கட்சி வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு, ஏன் இந்த அதாவது இப்ப ஆளுங்கட்சியில உள்ள ஏன் அரசு வந்து இதை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இத்தனை நாளுக்குள்ள வந்து போலீஸ் வந்து நீங்க வந்து அதாவது வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. இல்லதான் சிபிசிஐடிக்கு மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் வந்து சொல்ல பிறகு கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை அந்த விளாத்திக்குளம் அந்த ஒரு கிராமம், விளாத்திக்குளத்துக்கு பக்கத்துல தான் அந்த ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தையே வந்து பாத்தீங்கன்னா சல்லடை போட்டு சலிக்கிறாங்க போலீஸ். கிட்டத்தட்ட 10 படையினர் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க. 10 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு இந்த குற்றவாளி யார் அப்படின்றது, ஏன்னா அந்த ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட்டான ஏரியாவாங்க. ஒண்ணு வெளியிருந்து வந்திருக்கணும், வெளியிருந்து யாராவது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த கிராமத்துக்கு உள்ளவே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. ஹிந்தி அதாவது வட மாநிலக்காரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க, அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களையும் விசாரிக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் குற்றவாளி ஜெயில ரிலீஸ் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. இப்படி ஒரு 50 பேரை செலக்ட் பண்றாங்க. 50 பேரை செலக்ட் பண்ணதுல 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 5 பேரோட டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க, சோதனைக்காண்டி அனுப்புறாங்க. இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சோதனைக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க. 2500 போன் கால்ஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய டவர்ல வந்து ரீச் ஆயிருக்கும்ல, 2500 போன் கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கிட்ட எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்து கிடையாது, கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப கிட்டத்தட்ட வந்து கேட்டீங்கன்னா 8 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி தான் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஒரு சைடு போராட்டம் பெருசாகிக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு இந்த
ஒரு கேஸ்ன்றது இன்னும் பெருசாகிக்கிட்டு போகுது. இன்னொரு சைடு போலீஸ்காரவங்களுக்கு டைம்ன்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல நீ பாத்தீங்கன்னா பல குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பவர்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ வந்து கோர்ட் வேற சொல்லிட்டாங்களா, நீ வந்து இத்தனை நாளுக்குள்ள வந்து நீ கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணணும், நாங்க சிபிசிக்கு மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெஷர் வேற வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஒண்ணுமே கிடைக்கல, உங்களுக்கு தகவல் ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. போலீஸ் அவர்களுக்குமே வந்து இந்த இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு எவிடன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. யாரு இதை பண்ணது என்ன எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த இடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டுவில், அதாவது எப்படி சொல்ற, காற்றாலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த காற்றாலையில வந்து ஒரு கேமரா, அந்த காற்றாலையில கேமரா இருக்கும்ல, அந்த கேமராக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சேகரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 96 கேமரா எவிடன்ஸ் வந்து சேகரிக்கிறாங்க. அப்ப அந்த காற்றாலை கேமரா சேகரிக்கும் போது அந்த ஒரு இடத்துல அந்த காட்டு பகுதிக்கு ஒரு பைக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பைக்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்திருக்கான். நல்லா வந்து பையனா தெரிச்சு அந்த பைக் நம்பரை வந்து எடுப்போம்னு சொல்லி அந்த நம்பரை வந்து பையனா ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தா ராம்நாடு நம்பரு. ராம்நாடுக்கும் தூத்துக்குடிக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு, எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தேன் அப்படின்றத போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. சரி வா கிளம்பு ராம்நாடுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேர் உள்ள இதெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணி ராம்நாடுக்கே வந்து பாத்தீங்கன்னா போறாங்க, போலீஸ் போறாங்க. போய் அங்க செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அந்த பைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டையப்பட்ட பைக் தான். ராம்நாடுல பார்த்திபனூர்ல ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, என் பைக்கை காணாமனு. அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆட்டையை போட்டு வந்திருக்கான். ஓகேவா, அவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரன். நாய் வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயல்குடிங்க, ராம்நாடு மாவட்டத்தை சேர்ந்தவன். இவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவன் மேல இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே இவன் மேல வந்து ஒரு 32 கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா வழக்குன்றது இன்ன வரைக்கும் லைவ்ல தான் வந்து இருக்கு. ஏகப்பட்ட வாட்டி ஜெயிலுக்குள்ள போயிட்டு வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவனோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா பைக் ஆட்டையை போடுறது, இந்த பெண்கள்கிட்ட வந்து நகையை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி வேலையை தான் வந்து பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ராம்நாடு, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, இப்படி பல இந்த லைன்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். இது மட்டும் கிடையாது, இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் 2020 நினைக்கிறேன், 2020 இதே தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு வயசான பாட்டி, அதாவது வந்து ஒரு 65 வயசு இருக்கும்னு சொல்றாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் இல்லாம அந்த ஒரு பெண்ன்றதை கொண்டு அவங்களோட நகையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போயிருக்கான். அதுக்கு வந்து 2022 வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கைது பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ்க்கு வந்து தெரியாத இவன் தான் அந்த பாட்டியை வந்து கொண்டு அவங்க வந்து ஏதோ ஒரு பைக்கு திருடின கேஸ்ல வந்து இவனை கைது பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு இவன் தான் அந்த பாட்டியை கொண்டிருக்கேன் அப்படின்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி போடுறாங்க. 2024 வந்து இவனுக்கு ஆயுள் தண்டனை வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆணை விடுறாங்க. எந்த கோர்ட் அப்படின்னு தூத்துக்குடி கோர்ட்டு. நாடு எந்த அளவுக்கு கேவலமா போய்கிட்டு இருக்குன்றது இப்ப பாருங்க. அதாவது வந்து இவன் வந்து 2024 வந்து, அதாவது சொன்னாங்களே ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறோம்னு, அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கான். எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்களா, சரி உனக்கு ஜாமீன் வந்து கொடுக்குறோம், நீ வந்து டெய்லி வந்து கோர்ட்ல வந்து, அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ கையெழுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியா ஜாமீன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இவன் கையெழுத்து டெய்லி போட்டுட்டு போறேன்ல, அந்த கையெழுத்து போற அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவி வந்து இந்த 12th அந்த +2 பொண்ணுன்றதே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைன்றது பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்றத போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நாங்க செக் பண்ணி பார்க்கும் போது இவன் பைக் வந்து வந்திருக்கு, இவன் திருட்டு பைக்ல தான் வந்திருக்கான் அப்படின்றத செக் பண்ணி இவனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதாதுங்க, அதாவது அந்த மாணவி அவங்களோட, அதாவது அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டோட கையில வந்து நகை கீரல் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த நகை கீரல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ணிக்காங்க. அதாவது மாணவியோட நகத்துக்குள்ள வந்து சில டிஎன்ஏ வந்து செக் பண்ணும்போது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. அதை வச்சுதான் வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இவன் தான் வந்து அக்யூஸ்ட் அப்படின்றது. இப்ப தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு தான் இப்போ இது ஜெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து தலைவன் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட விசாரணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது விசாரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, எப்படியும் தூக்கி போட்டு நினைச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து முடியாம வந்திருக்கு, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன தண்டனைன்றது கிடைக்க போகுதுன்னு. இந்த தண்டனை கிடைச்ச பிறகும் ஏதாவது ஒரு பெரிய லாயரை வச்சு எப்படி ஒரு வருஷத்துல வெளியே வரப்போறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் ஒருத்தவங்களை பாலியல் வன்கொடுமையை செஞ்சு கொலை பண்ணி கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கொடுத்து அவன் ஜாமீன் என்று வெளியே வந்து இந்த ஒரு தப்புன்றதை பண்ணிருக்கான்றதை நான் வச்சுக்கோங்க. 2 கேள்வி தாங்க இந்த ஒரு வீடியோல, வேற எதையுமே கேட்கணும் தோணலை. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக போலீஸ் இந்த மாதிரி அலட்சியம் பண்ணாங்க, அந்த 14 மணி நேரம்ன்றது அலட்சியம் பண்ணாங்களே எதுக்காக? அது ஒருவேளை சீக்கிரமா பண்ணியிருந்தாங்கன்னா உயிரோடையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றப்பட்டிருக்கும்.
ரெண்டாவது கேள்வி, இந்தியா வல்லரசு ஆகுது, இந்தியா வளர்ந்துகிட்டே போகுதுன்னு அரசியல்வாதிக்காரங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர இந்தியா அரசு இன்னும் வளர்ந்துகிட்டுலாம் போகல. பாத்ரூம்ன்றது சில கிராமங்கள்ல இன்னும் கிடையவே கிடையாது. பாத்ரூம்ன்றது பப்ளிக் பிளேஸ்ல தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கிராமங்கள்ல நிறைய பேர் செக் பண்ணி போய் பாருங்களேன். நிறைய கிராமங்கள்ல இன்னும் கழிப்பறை வசதின்றது கிடையாது. இதுதான் என்னோட 2 கேள்வி. இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பதில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க. ஏன்னா நம்ம நாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னவா சொல்லலாம், பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு, எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். அது வந்து துபாய்ங்க. நம்ம நாடு வந்து அப்படி கிடையாது. வெறி பிடிச்ச நாய்ங்கன்றது நம்ம நாட்டுல இருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யுது. நம்ம நாடுன்றது வெளிநாடுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணாங்க. துபாய் அப்படிலாம் வந்து கம்பேர் பண்ணாங்க. இப்போட ஒரு ரேப் கேஸ்ன்றதை பார்த்துட்டு தான் வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த +2 மாணவியோட பெற்றோர்கள் வந்து இப்போ பாடியை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 9 நாள் போராட்டம்ன்றது வெற்றிக்கு வந்திருக்கு. வெற்றி கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதின்றது கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்றதே வந்து பாத்தீங்கன்னா தெரியல என்ன பண்றதுன்னு. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.